நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம சென்னை நகரில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிற புசி ஆனந்த் அவர்களை இன்னைக்கு டி நகர்ல கைது பண்ணாங்க. இது அந்த பகுதியில ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு. எதற்காக இவரை கைது செய்தாங்க அப்படின்னு பார்த்தா, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் எழுதிய ஒரு லெட்டரை இவங்க பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அனுமதியே இல்லாம கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அப்படின்றத காரணமா வச்சு இவரை சென்னையில கைது செஞ்சாங்க. அதாவது ஒரு மண்டபத்துல இவரை கைது செய்து வச்சிருந்தாங்க. இது அந்த பகுதியில ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் தொடர்பா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இன்னைக்கு சென்னையில அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை தொடங்கியிருக்காங்க. அவங்க மாணவியும் போய் சந்திப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த ஒரு என்கொயரிக்காக மம்தா குமாரி மற்றும் பிரவீனா தீக்ஷித் சென்னைக்கு வந்திருக்காங்க. ISRO இந்த வருஷத்தோடைய அவங்களுடைய கடைசி லான்ச்சான ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னைக்கு நம்ம சென்னையை அடுத்த ஸ்ரீஹரிகோட்டால மேற்கொள்ள இருக்காங்க. இதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் முடிவடைந்த நிலையில PSLV C60 அப்படின்ற ராக்கெட்டை அவங்க விண்ணில ஏவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆபீஸ் ஒன்ன நம்ம சென்னை அடுத்த பனையூர்ல அவங்க அமைக்கவிருக்காங்க. நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்திக்கிறதுக்கு ஏதுவா நம்ம சென்னை அடுத்த பனையூர்ல இந்த அலுவலகமானது அமைவிருக்கு. சென்னையில இருந்து கோட்டயத்துல இருக்கிற வைக்கம் அப்படின்ற இடத்துக்கு ஒரு புதிய பேருந்து சேவையை ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தொடங்க போறாங்களா. புத்தாண்டு வருவதை ஒட்டி நம்ம சென்னை நகர்ல கொண்டாட்டங்கள் தொடங்க இருக்கிற நிலையில பட்டாசு வெடிக்க கூடாது, கடல்ல போய் குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி 2 முக்கியமான ரூல்ஸை நம்ம சென்னை காவல்துறை அறிவிச்சிருக்காங்க. சென்னையில இருக்கிற வடபள்ளி கோயிலுக்கு ஒருத்தர் ஹோக்ஸ் த்ரெட் ஒன்று கொடுத்திருக்காரு. இதன் காரணமாக அந்த பகுதியில போலீஸ் டிப்ளாய்மெண்ட் ஆனது அதிகரிக்கப்பட்டது. அதற்கப்புறம் இது சம்பந்தப்பட்ட ஒரு நபரையும் அரசு செஞ்சிருக்காங்க. குன்றத்தூர் திருமுடிவாக்கம் பகுதியில் இருக்கிற ஒரு கெமிக்கல் வேர் ஹவுஸ்ல ஒரு பயங்கரமான ஒரு தீ விபத்து நேற்று ஏற்பட்டது. இதை தீயணைப்பு வீரர்கள் ஒரு வழியா போராடி அணைச்சாங்க அப்படின்ற தகவல் அந்த பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்குது. 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மாதிரி சத்யபிரியா அப்படின்ற ஒரு மாணவிய சதீஷ் அப்படின்ற ஒரு நபர் ரயில்வே டிராக்ல தள்ளி விட்டாரு. இதனால அவங்க மரணம் அடைஞ்சாங்க. இந்த குற்ற செயலை செய்த சதீஷ்க்கு இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் டெத் சென்டென்ஸை கொடுத்துருக்கு. இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லயும் ஒரு டெத் சென்டென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். இதே மாதிரி சேனல் தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.